बड़े भाई साहबனுடைய பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1ல பிரேம்சந்த் ஜி அதாவது छोटे भाई பத்தி बड़े भाई பத்தியும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. छोटे भाई வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம விளையாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருந்தவர். बड़े भाई साहब வந்து ரொம்ப படிப்புல இன்ட்ரெஸ்டா எந்த நேரமும் படிச்சிட்டு இருக்கவரா இருந்திருந்தாரு. இப்ப பார்ட் 2ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். सालाना इम्तिहान हुआ, बाई साहब फेल हो गया, मैं पास हो गया और दर्जे में प्रथम आया. छोटा भाई என்ன சொல்றாரு இப்போ ஏன்னா இது இந்த லெசன் ஃபுல்லுமே छोटे भाई சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சலானா இம்திஹான் ஹுவா ஆனுவல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடுச்சு. பாய் சாஹப் ஃபெயில் ஹோ கயா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இவரோட பாய் சாஹப் 3 இயர்ஸ் பெரியவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பாய் சாஹப் ஃபெயில் ஆயிட்டாரு, மே பாஸ் ஹோ கயா அவர் பாஸ் ஆயிட்டாரு. அவர் தர்ஜே மே பிரதம் ஆயா. இதுல என்ன அதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவர் கிளாஸ்ல அவர் ஃபர்ஸ்டாவும் வந்திருக்காரு. மேரே அவர் உன்கே பீச் மே கேவல் 2 साल का अंतर रह गया. இப்போ அவருக்கும் அவரோட அண்ணனுக்கும் கேவல் 2 साल ஒன்லி 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. जी में आया, बाई साहब को आड़े हाथों लू, आपकी वह घोर तपस्या कहाँ गई. ஜி மே ஆயா அப்படின்னா அவருக்கு மனசுல தோணுச்சு. இப்போ இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, பாஸ் ஆயிட்டாரு, அதுவும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பாயி சாஹெப்கோ அவரோட அண்ணன் கிட்ட போயிட்டு ஆடே ஹாத்தோன் லூ அப்படின்றது ஒரு முஹாவரோட மீனிங் வந்து டான்னான்னு அர்த்தம், அதாவது திட்டுறது. அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பாய் சாஹப் போய் நம்ம திட்டலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஆப்கி வகு கோர் தபஸ்யா கஹாங்கி, உங்களுடைய அந்த கோர் தபஸ்யா அப்படின்னாலும் முஹாவரே அதோட மீனிங் வந்து கடின் பரிக்ஷரம்னு அர்த்தம், ஹார்ட் ஒர்க்கிங். உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் எங்க போச்சு அப்படின்னு திட்டணும் போல அவருக்கு மனசுல தோணுச்சு. முஜே தேக்கியே மஜே சே கேல்தா பி ரஹா और दर्जे में अव्वल भी हूं. என்ன பாருங்க, ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டும் இருந்தா அதே மாதிரி தர்ஜே மே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வந்துட்டு அவ்வல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லணும்ட்டு அவர் மனசுல தோணுச்சு. लेकिन वह इतने दुखी और उदास थे कि मुझे उनसे दिली हमदर्दी हुई और उनके घाव पर नमक छिड़कने का विचार ही लज्जास्पद जान पड़ा. அந்த மாதிரி கேட்கணும்னு இருந்தது. ஆனாலும் லேக்கின் வகை இத்தினே துக்கி அவர் உதாஸ்தே, அவங்க படே பாய் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சோகமா இருந்தார், ரொம்ப சேடா இருந்தாரு. கி முஜே உன்சே எப்படி இருந்ததுன்னா என்னால அவர்கிட்ட போயிட்டு திலி ஹம்தர்தி ஹுயி அப்படின்றது ஒரு முஹாவரே, அதோட மீனிங் வந்து துக்கி சே துக்கி ஹோனே கா பாவனான்னு அர்த்தம். சோகத்தை பார்த்து இன்னும் சோகமாகிறது, அந்த மாதிரி ஒரு பாவனால இவர் இருந்ததுனால உன்கே காவ் பர் நமக் சிட்கனே கா விசார் ஹி லஜ்ஜாஸ்மத் ஜான் படா, அதுவும் ஒரு முஹாவரே. காவ் பர் நமக் சிட்கானா அப்படின்னா துக்கி கோ அவுர் துக்கி கர்னா, சோகமா இருக்கிறவங்கள இன்னும் சோகமாக்குறது. நம்ம சொல்வோம் இல்லையா எரியிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப இன்னும் தகதகன்னு எரியும் இல்லையா, அதுதான் இது காவ் பர் நமக் சிட்கனா அப்படின்னு சொல்றது. விசார் ஹி லஜ்ஜாஸ்பத் ஜான் படா, அது ரொம்ப ஷேம்ஃபுல்லா அவருக்கு இருந்தது. இப்போ இப்படி போய் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் ஷேம்ஃபுல்லா அதை ஃபீல் பண்ணார். அப் முஜே अपने ऊपर कुछ अभिमान हुआ और आत्म सम्मान भी बढ़ा. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மேலே அவருக்கு அபிமான், ரொம்ப ப்ரைடாவும் ஃபீல் பண்றாரு, அதே மாதிரி ஆத்ம சம்மான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் அவர் மேலே அவருக்கு வந்துருச்சு छोटे भाई. बड़े साहब का वह रोब मुझ पर ना रहा. இப்ப படே சாஹிப் பத்தின ஒரு பயம், அந்த ரவுப் வந்து இப்ப அவர்கிட்ட இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஏன்னா இவர் பாஸ் ஆயிட்டார், அவர் ஃபெயில் ஆயிட்டார் இல்லையா, அதனால. ஆசாதி சே கேல் கூத் மே ஷரிக் ஹோனே லகா. இப்ப என்னாச்சு, ரொம்ப சுதந்திரமா நான் வந்து விளையாடல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சேன். தில் மஸ்பூத் தா, இன்னும் என்னோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அகர் உன்ஹோனே ஃபிர் मेरी फजीहत की तो साफ कह दूंगा, आपने अपना खून जलाकर कौन सा तीर मार लिया. அகர் உன்ஹோனே, இந்த உன்ஹோனேன்றது படே பாய் சாஹப் குறிக்குது. छोटे भाई என்ன சொல்றாருன்னா ஒருவேளை அவர் என்கிட்ட வந்து மேரி ஃபசீஹத் கி, ஃபசீஹத் அப்படின்னா இன்சல்ட்னு அர்த்தம், திரும்பவும் அவர் வந்து என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா तो साफ कह दूंगा, நான் கிளியரா அவர்கிட்ட சொல்லிடுவேன். आपने अपना खून जलाकर कौन सा तीर मार लिया, நீங்க உங்களுடைய खून जलाकर अगेन मुहावरे बहुत मेहनत करना அர்த்தம். நீங்க இவ்ளோ மெஹனத் பண்ணி இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி कौन सा तीर मार लिया अगेन முஹாவரே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சிய பானான்னு அர்த்தம். ஸோ நீங்க இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன எய்மை வந்து நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தீர் மார் லியா. मैं तो खेल थे
கூத்துத்தே தர்ஜே மே அவ்வல் ஆ கயா. என்ன பாருங்க, நான் விளையாடிட்டே கூட கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்துட்டேன், நான் சொல்லிடுவேன், நான் கிளியரா அவர்கிட்ட இது சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணிக்கிறாரு. ஜபான் से यह हेकड़ी जताने का साहस ना होने पर भी मेरे रंग ढंग से साफ जाहिर होता था कि बाई साहब का वह आतंक मुझ पर नहीं था. ஜபான் அப்படின்னா டங். ஸோ டங்கில், அதாவது என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஜபான் से यह हेकड़ी जताने का साहस, வார்த்தைகளால ஹேக்கடி ஜதானே கா சாகஸ் அப்படின்னா அபிமான், கர்வ கர்ணா அப்படின்ற முகாவரியோட மீனிங். ஸோ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளால என்னால் கர்வமா அவர்கிட்ட சொல்ல முடியலனா கூட ஜபான் சே யஹ் ஹேக்கடி ஜதானே கா சாகஸ் நா ஹோனே பர் பி மேரே ரங் ढंग से साफ जाहिर होता था. என்னுடைய பிஹேவியர்ல இது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. கி பாயி சாஹப் கா வஹ் ஆதங்க் முஜ் பர் நஹீ தா. பாயி சாஹப்னுடைய அந்த ஃபியர் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்றது என்னோட பிஹேவியர்ல கிளியராகவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. பாயி சாஹப் நே இசே भांप लिया. भांप लिया मीन्स टू अंडरस्टैंड, தெரிஞ்சுக்கிறது. பாய் साहब இது अंडरस्टैंडும் பண்ணிட்டாரு. उनकी सहज बुद्धि बड़ी तीव्र थी कि एक दिन जब मैं भोर का सारा समय गुल्ली ठंडे की भेंट करके ठीक भोजन के समय लौटा तो भाई साहब ने मानो तलवार खींच ली और मुझ पर ढूंढ पड़ा. देखता हूँ इस साल पास हो गया और दर्जे में अव्वल आ गया तो तुम्हें दिमाग हो गया है, मगर भाईजान घमंड तो बड़े बड़े का नहीं रहा, तुम्हारी क्या हस्ती है. இவருக்கு பாய் சாஹப் மேல பயம் இல்லைன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. பாம்ப்லியா உன்கி சஹஜ் புத்தி படி தீவிரத்தி, அதாவது பாய் சாஹபினுடைய புத்தி வந்து ரொம்பவும் ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பர்சன் அப்படி, அதாவது படி தீவிர அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு புத்தி தான் பாய் சாஹப்க்கு. और एक दिन, அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. एक दिन जब मैं भोर का सारा, भोरனா மார்னிங், ஸோ மார்னிங் டைம் எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், குல்லி ठंडे का भेंट करके, குல்லி ठंडा விளையாடிட்டு வராரு. டீக் போஜன் கே சமையல் லவுட்டா, எப்போ திரும்பி வர பார்த்தீங்கன்னா கரெக்டா லஞ்ச் டைம்ல திரும்பி வராரு வீட்டுக்கு. तो भाई साहब ने मानो तलवार खींच ली. இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா भाई साहब तलवार खींच ली. अगेन முஹாவரே, இதனுடைய மீனிங் ஆக்ரமன் கேலியே தயார் ஹோனா, அதாவது அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கிறது தான் தல்வார் கீஞ்ச்லி அப்படின்றது. और मुझ पर टूट पड़े, टूट पड़े அப்படின்றது அகைன முஹாவரே சோட் பகுச்சானா அப்படின்றது அதனுடைய மீனிங். அதாவது இவரை காயப்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப ரெடியா இருக்கிறாருன்னு சொல்ல வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாய் சாஹப் தேக்தா ஹூ, நான் பாக்குறேன். இஸ் சால் பாஸ் ஹோ கயே அவர் தர்ஜே மே அவ்வல் ஆ கயே, இந்த வருஷம் பாஸ் ஆயிட்ட, கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். தும்ஹே திமாக் ஹோ கயா ஹே, திமாக் ஹோ கயா இஸ் அகைன் முஹாவரே. இது வந்து முஹாவரேவனாலும் கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லாமையும் சொல்லுவாங்க. திமாக் அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரைடு, உனக்கு ரொம்ப ப்ரைட் ஆயிடுச்சு, ரொம்ப நீ வந்து திமுறாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. तो तुम्हें दिमाग हो गया है मगर भाईजान घमंड तो बड़े बड़े का नहीं रहा. ஸோ என்ன சொல்றாரு, பாய்ஜான் கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாரு, பாய்ஜான் தம்பி, கமெண்ட் தோ, இந்த மாதிரி நீ வந்து ஒரு திமிரா இருக்க இல்லையா, அந்த ஒரு பெருமை உனக்கு நீயே ரொம்ப பெருமையா இருக்க, இது வந்து பெரிய ஆளுங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. கமெண்ட் தோ படே படே கா நஹி ரஹா, பெரிய ஆளுங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. தும்ஹாரி கியா ஹஸ்தி ஹை, உங்ககிட்ட ஏன் அது இருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ரைடு உங்ககிட்ட ஏன் வந்தது, ஒரு தடவை பாஸ் ஆகி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்ததுக்கே உனக்கு அப்படி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாரு. இத்திஹாஸ் மே ராவன் கா ஹால் தோ படாஹி ஹோகா. ஸோ இது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு, அதாவது ரொம்ப கமெண்டா இருந்தவங்களுடைய லைஃபை பத்தின ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் காட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராவன் பத்தி சொல்றாரு. இத்திஹாஸ் மே ராவன் கா ஹால் தோ படாஹி ஹோகா, ஹிஸ்டரியில ராவன் பத்தி படிச்சிருப்ப, அவனுடைய ஹால்னா கண்டிஷன், ஸோ அவருடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு நீ படிச்சும் பார்த்திருப்ப இல்லையா. உஸ்கே சரித்திர சே தும்னே கौन सा उपदेश लिया, அவருடைய கேரக்டர்ல இருந்து உனக்கு என்ன உபதேஷ் கிடைச்சது, யா யோஹி படுகையே, படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. महज इम्तिहान पास कर लेना कोई चीज नहीं, அசல் சீஸ் ஹே. மஹஜ் அப்படின்னா மியர்லி, மியர்லி நீ எக்ஸாம் பாஸ் ஆனது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அசல் சீஸ் ஹே, உண்மையான விஷயம் என்னன்னா புத்தி கா விகாஸ், அதாவது உன்னுடைய புத்தியினுடைய டெவலப்மெண்ட் இருக்கணும், அதுதான் வந்து உண்மையான பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜோ குச் படோ உஸ்கா அபிப்ராய் சம்ஜோ, நீ என்னெல்லாம் படிக்கிறியோ அதனுடைய விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். சும்மா எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது விஷயம் கிடையாது, படிப்பு வந்து உன்னுடைய புத்தியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ராவன் பூமண்டல் கா சுவாமி தா. இப்போ ராவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய
பூமியினுடைய சுவாமியா இருந்தார். அவர் தான் வந்து இந்த பூமியை ஆள்ற ராஜாவா இருந்தார். ऐसे ராஜாவோं को சக்கரவர்த்தி कहते हैं. அவர் எப்படி சொல்றாங்க, எல்லா ராஜாங்களுக்கும் சக்கரவர்த்தின்னு சொல்றாங்க. ராஜாங்களுக்கெல்லாம் ராஜாவை தான் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேரோடு இருந்தவர் தான் ராவணர். आजकल अंग्रेजों के राज्य का विस्तार बहुत बड़ा हुआ था पर इन्हें चक्रवर्ती नहीं कह सकते. இப்ப பாத்தீங்கன்னா अंग्रेजी இங்கிலீஷ் பீப்புளை வந்து ராஜ்ய கா விஸ்தார் பகுத் படா ஹுவா, அவங்களுடைய ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப வைடாக இருக்குது. அவங்க எல்லா நாட்டையும் கைப்பற்றிட்டே வராங்க. ஆனாலும் அவங்கள சக்கரவர்த்தின்னு சொல்கிறது இல்லை. ராவணனை சொன்ன அந்த பேர் கூட இங்கிலீஷ் பீப்புளை நம்ம சொல்கிறது இல்லை. சன்சார் மே அநேக் ராஷ்டிர अंग्रेजों का आधिपत्य स्वीकार नहीं करते, बिल्कुल स्वाधीन है. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கைக்குள்ளே அடங்கிறது கிடையாது. சன்சார் மே இந்த உலகத்தில் ராஷ்டிர அநேக ராஷ்டிர அங்கிரேசோங்கா ஆதிபத்திய, அங்கிரேசியோடைய சுப்ரீமசியில வரமாட்டாங்க. அவங்கவுங்க இண்டிவிஜுவலா சுவாதீன் அப்படின்னா அவங்கவுங்க இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியும் இருக்க தான் செய்யறாங்க. ராவன் சக்கரவர்த்தி ராஜா தா, சன்சார் கே சபி மஹீப் உசே கர் தேते थे. ராவன் எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரவர்த்தி ராஜாவா இருந்தாரு. சன்சார் கே சபி மஹீப், மஹீப்னா ராஜாக்கள்னு அர்த்தம். சன்சார்ல இருக்கிற நிறைய ராஜாக்கள், எல்லா ராஜாக்களும் அவருக்கு வந்து கர் தேते थे, அவருக்கு டாக்ஸ் கொடுத்தாங்க. படே படே தேவதா உஸ்கி குலாமி கர்த்தே थे, பெரிய பெரிய தேவர்கள் கூட அவருக்கு சேவகரா இருந்தாங்க. யாருக்கு, ராவணருக்கு. ஆக் और पानी के देवता भी उसके दास थे, நெருப்பு தண்ணி இவங்க இந்த தேவர்கள் கூட அவருக்கு சேவகர்களா இருந்தாங்க. தாஸ் அப்படின்னா சர்வன்ட்னு அர்த்தம், அவங்களுக்கு சேவகர்களா இருந்தாங்க. மகர் உஸ்கா அந்த் கியா ஹுவா, இப்படி இருந்தும் கூட அவருடைய அந்த் எப்படி இருந்துச்சு, அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்காக இங்கே அங்கிரேசியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ராஜ்யத்தை வச்சிருந்த அந்த அங்கிரேசி கூட அந்த ராவணனுக்கு கீழே தான். அப்படிப்பட்ட ராவணனுடைய अंत என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, அவருடைய முடிவு என்ன ஆச்சு. கமெண்ட் நே உஸ்கா நாம் நிஷான் தக்கு மிட்டா தியா. கமெண்ட் அவர் ரொம்ப ப்ரௌடா இருந்ததுனால, ரொம்ப ஒரு தற்பெருமையோட அந்த ராவணன் இருந்ததுனால நாம் நிஷான் தக்கு மிட்டா தியா அப்படி ஒரு முகாவரே. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரி தரகு சமாப்து கர்தேனா, அவருடைய ஃபுல்லுமே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல வராங்க. நாம் நிஷான் தக்கு மிட்டதியானா பூரி தரக் சமாப்து கர்தேனா, அவருடைய சாம்ராஜ்யமே அழிகிற மாதிரி ஆயிடுச்சு அவருடைய கமெண்ட்னால. கோயி உசே ஏக் சுல்லு பானி தேனே வாலி பி நா பச்சே. சுல்லு பானி அப்படின்னா தோடிசி சகாயத்தா தேனான்னு அர்த்தம். கொஞ்சம் கூட அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு யாருமே இல்லாம போயிடுச்சு அவரோட நிலைமை. இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கமெண்ட்னால அப்படின்னு சொல்றாரு. ஆத்மி அவர் ஜோ குகர்ம சாஹே கரே பர் அபிமான் நா கரே இத்ராயே நஹி. ஆத்மி மனுஷன் வந்து என்ன வேணாலும் குக்கர்ம, அதாவது பேட் திங்ஸ் கூட பண்ணலாம், ஆனா அபிமானா இருக்கக்கூடாது, ரொம்பவும் ப்ரௌடா இருக்கக்கூடாது. இத்ராயே நஹினா அவனுக்குள்ள அந்த ப்ரைடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அபிமான் கியா ஒரு தீன் துனியா தோனே சி கயா. நீ எப்பெல்லாம் ப்ரௌடா இருக்கியோ, எப்பெல்லாம் நீ ப்ரைடா இருக்கியோ, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா தீன் துனியா. தீன் துனியா அப்படின்னா வர்த்தமான் லோக் அவர் பரலோக். ஸோ வர்த்தமான் லோக்னா பிரசன்ட் உலகத்துலேருந்து பரலோகத்துலேருந்து ரெண்டுத்துல இருந்தே போயிடுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஷைத்தான் கா ஹால் பி படாஹி ஹோகா. இப்போ ஷைத்தான் பற்றி சொல்றாரு. ஸோ ஷைத்தானா சாட்டன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ஆதாம் அண்ட் ஏவாள் அந்த ஸ்டோரியில் படிச்சிருப்போம் இல்லையா. ஷைத்தான் கா ஹால் பி படாஹி ஹோகா, அந்த சாத்தான் அதனுடைய கண்டிஷனும் நீ படிச்சிருப்ப. उसे यह अभिमान हुआ था कि ईश्वर का उससे बढ़कर सच्चा भक्त कोई है ही नहीं. அந்த சாத்தான் அப்படின்றதுக்கு என்ன ப்ரைடு வந்துச்சு அப்படின்னா, கடவுளுடைய பக்தியில அவரை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ப்ரைடு வந்தது. उसे यह अभिमान हुआ था कि ईश्वर का उससे बढ़कर, கடவுளை அவரை விட சேவகம் பண்றவங்க யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு ப்ரைடு வந்தது சாத்தானுக்கு. अंत में यह हुआ कि स्वर्ग से नरक में ढकेल दिया गया. ஆனா கடைசியில முடிவு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடவுளை அவரை சொர்க்கத்துல இருந்து, அதாவது ஹெவன்ல இருந்து ஹெல்லுக்கு தள்ளப்பட்ட மாதிரி ஒரு கதையும் இருக்கு. மே ढकेल दिया गया. ஷாஹே ரூம் நே பி ஏக் பார் அகங்கார் கியா தா. ஸோ ஷாஹே ரூம் இவர் இதெல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இவரும் ஒரு தடவை என்ன பண்ணார், ரொம்பவும் ப்ரைடாக ஃபீல் பண்ணார். அப்போ என்ன நடந்தது, அவருடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, भीख मांग मांग कर भर गया. பிச்சை எடுத்தே சாக வேண்டிய நிலைமைக்கும் அவர் வந்தார். तुमने तो अभी केवल एक दर्जा पास किया है और अभी से तुम्हारा सिर फिर गया, तब तो तुम आगे बढ़ चुके. ஆனா இப்ப தம்பி கிட்ட சொல்றாரு, நீ என்ன கேவல் ஏக் தர்ஜா பாஸ் கியா, ஒரு வருஷம் தான் பாஸ் ஆயிருக்க. और अभी से तुम्हारा सिर फिर गया, ஆனா இப்பவே உன்னுடைய சிர் ஃபிர் கயா அகைன முஹாவரே
புத்தி காம் நா கர்னா அப்படின்ற மாதிரி மீனிங். தப்பு தூ தும் ஆகே படிச்சுக்கி, இப்போ இவனோட புத்தி வேலை செய்யல, நீ இன்னும் வந்து மேற்கொண்டு போயிட்டே இருக்க. तुम आगे बढ़ चुकी. यह समझ लो कि तुम अपनी मेहनत से नहीं पास हुए, अंधे के हाथ बटेर लग गए. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால பாஸ் ஆகல, அந்தே கே ஹாத் பட்டேர் லக் கயே. அகைன் முஹாவரே, இந்த முஹாவரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தே கே ஹாத் பட்டேர் லக் கயே, பாக்கியவஷ் அச்சி வஸ்து மில் ஜானா. லக்கிலி நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அந்தே கே ஹாத் பட்டேர் லக் கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாஸ் ஆனது அப்படின்றது உனக்கு லக்கியா நடந்த ஒரு விஷயம். மகர் பட்டேர் கேவல் ஏக் பார் ஹாத் லக் சக்தி ஹே. ஆனா இந்த பட்டேர் அப்படின்னு இந்த மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளைண்ட் பீப்புள் கையில திடீர்னு ஒரு பட்டர் கிடைச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி இதோட டைரக்ட் மீனிங் வருது. அதனால அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மகர் பட்டேர் கேவல் ஏக் பார் ஹாத் லக் சக்தி ஹே. ஆனா அந்த பட்டர் அவருக்கு கிடைச்சது இல்லையா, அதாவது உனக்கு லக்கியா கிடைச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு தடவை தான் நடக்கும். கேவல் ஏக் பார் ஹாத் லக் சக்தி ஹே, பார் பார் நஹி லக் சக்தி, திரும்ப திரும்ப அது உனக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கபி கபி குல்லி டண்டே மே भी अंधा चोट निशाना पड़ जाता है. இப்ப அவருக்கு புரியுற மாதிரி அவரோட இதுல எக்ஸாம்பிள் சொல்றாரு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குல்லி டண்டா விளையாடும் போது கூட अंधा चोट निशाना पड़ जाना அப்படின்னா பினா பரிக்ஷரம் கே ஹி சஃபல்தா மில் ஜானா. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமே லக்கிலேயே போயிட்டு நம்ம அந்த கல்லத்தை கரெக்டாக அடிச்சிருவோம், ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சிருவோம். அது மாதிரி நடந்தது தான் உனக்குன்னு சொல்றாரு. இசுசே கோயி சஃபல் கிலாடி நஹி ஹோ ஜாதா. இதனுடைய சக்சஸ் வந்து கிலாடிக்கு போகாது, அதாவது அந்த பிளேயருக்கு போகாது. சஃபல் கிலாடி வஹு ஹை ஜிஸ்கா கோயி நிஷான் காலி நா ஜாயே. உண்மையான சக்சஸ்ஃபுல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மார்க்கை வந்து கரெக்டாக அடிக்கிறார் இல்லையா, அவர் தான் உண்மையான வந்து ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேரே ஃபெயில் ஹோனே பர் மத் ஜாவோ. இப்போ அவங்க தம்பிக்கிட்ட சொல்றாரு, நான் ஃபெயில் ஆனதை பற்றி யோசிக்காத, மேரே ஃபெயில் ஹோனே பர் மத் ஜாவோ, மேரே दर्जे में आओगे तो दांतों पसीना आ जाएगा, जब अलजेब्रा और ज्योमेट्री के लोहे के चने जबाने पड़ेगा और இங்கிலிஸ்தான் கா இதிஹாஸ் பட்னா படேகா. இப்போ அவரோட கிளாஸை பற்றி சொல்கிறாரு. நீ இவ்வளோ நான் பேசுகிறேன்னு நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதை பற்றி யோசிக்காத. மேரே தர்ஜிமர் ஆவோகே, என்னோட கிளாஸ்க்கு நீ வருவ இல்லையா, அப்போ உனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. தோ தாந்தோ பசினா ஆ ஜாயேகா. முஹாவரையோட மீனிங் மெஹனத் மே கஷ்ட கா அனுபவ் கர்னா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட கஷ்டப்பட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாரு. தாந்தோ பசினா ஆ ஜாயேகா, ஜப் அல்ஜேப்ரா ஒரு ஜாமெட்ரி கே லோஹே கே சனே ஜபானே படேகா. ஸோ அல்ஜேப்ரா ஜாமெட்ரி இதெல்லாம் படிக்கும்போது லோஹே கே சனே ஜபானே படேகா. அசம்பவ் காரிய கர்னா, அதாவது முடியாத இம்பாசிபிளான விஷயத்த பண்ணணும். அல்ஜேப்ரா ஜாமெட்ரிலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அவர் இங்கிலிஸ்தான் கா இதிஹாஸ், அதாவது இங்கிலாண்டோட ஹிஸ்டரி படிக்கணும், இதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாதுஷாஹும் கே நாம் யாத் ரக்னா ஆசான் நஹி. இந்த ராஜாங்களுடைய பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ படே பாய் சாஹப் அவர் கிளாஸ்ல அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுறார். சின்ன கிளாஸ் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், பட் பெரிய கிளாஸ் வரும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா ஜாமெட்ரி பத்தி சொல்றாரு, அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட ஹிஸ்டரி படிக்கணும். பாதுஷாஹும் கே நாம், அதுல வர கிங்ஸோட பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆட் ஹென்ரி ஹோ குஜரே ஹே. ஸோ ஹென்ரி 1, ஹென்ரி 2, ஹென்ரி 8 வரைக்கும் படிப்போம்ல, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஆட் ஹென்ரி ஹோ குஜர்ஹே. ஸோ 8 ஹென்ரிஸ் வரைக்கும் போவாங்க. கோன்சா காண்ட் கிஸ் ஹென்ரி கே சமய மே ஹுவா. எந்த இன்சிடென்ட் எந்த ஹென்ரி எப்போ நடந்தது, அதாவது ஹென்ரி 4 ஹென்ரி 5 இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. கியா எஹ் யாத் கர் லேனா ஆசான் சமஜ்தே ஹோ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான விஷயம் நினைச்சியா. ஹென்ரி 7वीं की जगह ஹென்ரி 8वां लिखा और நம்பர் காயப். ஹென்ரி 7 அப்படின்ற எழுத வேண்டிய இடத்துல நான் ஒருவேளை ஹென்ரி 8 அப்படின்னு நான் எழுதிட்டேன்னா சப் நம்பர் காயப், எனக்கு மார்க்ஸ் எல்லாமே போயிடும். சஃபாச்சட் சிஃபர் பி நான் மிலேகா சிஃபர் பி, அவ்வளோதான், எனக்கு எல்லா மார்க்ஸும் போயிடும், 0 கூட எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு சின்ன இது நான் மிஸ்டேக் பண்ணா கூட எனக்கு மார்க்ஸ் எல்லாமே போயிடும். हो किस ख्याल में. ஸோ இப்போ எவ்வளோ நான் கேர்ஃபுல்லாக படிக்கணும் நீ பார்த்துக்கோ. दर्जनों तो जेम्स हुए हैं, दर्जनों विलियम, कोडियों चार्ल्स, दिमाग चक्कर खाने लगता है. दर्जनों तो जेम्स, डजन्स ஆஃப் ஜேம்ஸ் இருக்காங்க, டசன்ஸ் ஆஃப் வில்லியம்ஸ் இருக்காங்க, கோடி கணக்கில் சார்லஸ் இருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ நேம்ஸ் வரும். திமாக் சக்கர் காணே லக்தா ஹை, மூளையே குழம்பிடும், அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும். आंधी रोग हो जाना, अगेन मुहावरे. मुहावरेयोட மீனிங்
குச் நஹி சமஜ் மே ஆனா, எதுவுமே புரியாது, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும், திமாக் சக்கர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இன் आभागों को नाम भी ना जुड़ते, जुड़तेना कनेक्ट ஆகிறது. இந்த நேம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நேம் கனெக்ட் கூட ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏக் ஹி நாம் கே பீச்சே தோயம் சோயம் சஹாரும் பஞ்சும், ஒரே பேர் தான் இருக்கும், அந்த பேருக்கு கீழே ஹென்ரி 2 ஹென்ரி 7 இந்த மாதிரி போடுறாங்களே அதை சொல்கிறாங்க. தோயப்னா 2, சோயப் 7, சஹாரும் இஸ் 4th, பஞ்சும் இஸ் 5th. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே அதுதான் சொல்கிறாங்க. லகாத்தே சலே கயே முஜ்சே பூச்தே தோ 10 लाख नाम बता देता, என்ன கேட்டிருந்தா கூட நான் 10 lakh நேம்ஸ் நானே சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேருக்கு பின்னாடியே இந்த மாதிரி 2, 3, 4ன்னு போடுறதுனால அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி படே பாய் சாஹிப் சொல்கிறார். அவர் ஜாமெண்ட்ரி தோ பஸ் குதாஹி பனாஹ. அப்புறம் ஜாமெண்ட்ரி பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஆனால் ஜாமெண்ட்ரி இருக்கு பாரு, அதில் குதாஹி பனாகுனா ரெஃப்யூஜ், அடைக்கலம் சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட தான் அடைக்கலம் போகணும், அந்த மாதிரி விஷயம் ஜாமெண்ட்ரி. ஆ பா ஜா கி ஜகக் அ ஜா பா லிக் தியா और सारे நம்பர் கட் கயே. அ பா ஜா அதாவது ஏபிசின்னு போடுற இடத்துல ஏசிபி அப்படின்னு எழுதிட்டோம்னா ஜாமெண்ட்ரியில் அவ்வளோதான், எனக்கு எல்லா மார்க்ஸும் போயிடும். கோயி இன் நிர்தயி மும்தஹீனோ சே नहीं पूछता कि आखिर आभाजा और अजाभा में क्या फर्क है. யாருமே இந்த நிர்தயி மும்தஹீனோ அப்படின்னா ஒரு தய இல்லாத, அதாவது ஜாமெண்ட்ரியை சொல்றாரு, ஒரு கைண்ட் இல்லாத ஒரு விஷயம் ஜாமெண்ட்ரியை மென்ஷன் பண்றாரு. நிர்தயி மும்தஹீனோ சே நஹி பூச்தா, ஜாமெண்ட்ரி கிட்ட போய் யாரும் கேட்கறது இல்லை, இந்த க்ரூயல் ஹார்ட்டட் ஜாமெண்ட்ரி கிட்ட போய் யாரும் கேட்கறது இல்லை. ஆபா ஜா அப்படின்ற இடத்துல ஆ ஜா பா, அதாவது ஏபிசின்ற இடத்துல ஏசிபின்னு எழுதுனா கியா ஃபரக் है, என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அவர் व्यर्थ की बात के लिए क्यों छात्रों का खून करते हैं, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வியர்த்திக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேஸ்டான ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி சின்னதாக மாற்றி எழுதுனதுக்கு சாத்ரோं का खून करते हैं, பசங்களை வந்து ஏன் இப்படி கூன் கர்த்தேன்றது அகைன் முஹாவரே தான், ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி மீனிங்ல வருது. दाल भात रोटी खाइए या भात दाल रोटी खाई, इसमें क्या रखा है. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, தால் பாத் ரோட்டி, அதாவது பருப்பு அரிசி ரொட்டி சாப்பிட்டா என்ன, இல்லை அரிசி பருப்பு ரொட்டி சாப்பிட்டா என்ன, இதில் என்ன விஷயம் இருக்குது, அதாவது அந்த கம்பேரிசனுக்காக கொண்டாரு. இஸ்மே கியா ரக்கா ஹே மகர் இன் பரீட்சகோं கியா பர்வாஹ், ஏன் இந்த எக்ஸாமினர்ஸ்லாம் இப்படி இருக்காங்க, ஏன் பசங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, அந்த மாதிரி இருக்கும் என்னோட கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. வகுத்தோ வஹி தேக்தே ஹே தோ புஸ்தக் மே லிகா ஹே. ஸோ என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, இந்த கரெக்ஷன் பண்றவங்க இந்த எக்ஸாமினர்ஸ் வந்து புக்கில் என்ன இருக்குன்னு தான் பார்க்குறாங்க, இதனால என்ன ஆகிட போகுதுன்னு பார்க்கறது இல்லை. சாஹத்தே ஹே கி லடுக்கே அக்ஷர் அக்ஷர் ரட்டு டாலே அப்படின்னா மெமரி பண்றது, அதாவது சொல்லுவாங்களே மனப்பாடம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சாஹுத்தேஹ அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னா, பசங்க அந்த லெட்டர்ஸ் வரைக்கும் பை ஹார்ட் பண்ணணும்னு தான் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்ல வராரு. அவர் இசி ரடந்த் கா நாம் சிக்ஷா ரக் சோடா ஹே, இந்த மாதிரி பை ஹார்ட் பண்றது தான் எஜுகேஷன் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி படே பாய் ஆசம் சொல்றாரு. அவர் ஆखिर இன் பேசிர் பயர் கி பாத்தோं के पढ़ने के से फायदा. ஸோ என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை கேட்குற மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கொஸ்டினா கூட கேட்பாங்க, படே பாய் சாஹப் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டினா கூட கேட்பாங்க. ஸோ ஆखिर இன்னும் பேசிர் பயர் கி பாத்தோம், முஹாவரையோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிருபயோகி பாத்தோம், அதாவது நிருபயோகி பாத்தோம், பேசிர் பயர் வேஸ்டான விஷயத்தை பற்றி படிக்கிறதுல என்ன யூஸ் இருக்குன்னு கேட்குறாரு. அதாவது புக்கில் இருக்கிறது அப்படியே பை ஹார்ட் பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இசி ரடத் கா நாம், இந்த மாதிரி பை ஹார்ட் மெமரைஸ் பண்ணுறத சிக்ஷான்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆखिर இன் பேசிர் பயர் கி பாத்தோं के पढ़ने से क्या फायदा अडवांटेज, இந்த மாதிரி வேஸ்டா படிக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி படே பாய் சாஹப் கேட்கிறாரு. रेखा पर वह लंब गिरा दो तो आधार लंब से दुगना होगा. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜாமெண்ட்ரி பற்றி பேசுகிறாரு. இஸ் ரேகானா ஒரு லைனில் வந்து என்ன சொல்கிறாங்க, லம்ப் பெர்பெண்டிகுலர் வரைய சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வரையும் போது என்ன ஆகும்னா, இந்த பேஸ் வந்து 2 ஆகும், துகுனா ஹோகா டபுள் ஆகும். ஸோ இதெல்லாம் ஜாமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்றத பற்றி சொல்கிறாரு. இஸ் ரேகா பர் வஹ் லம்ப் கிராதோ தோ ஆதார்னா பேஸ்ன்னு அர்த்தம், அந்த லைனை சொல்கிறாங்க. லம்ப் சே துகுனா ஹோகா பூச்சியே இசுசே பிரயோஜன், ஆனால் அவங்கள கேளுங்க இதனால என்ன யூஸ்ன்னு கேளு, அது அவங்களுக்கு தெரியாது. துகுனா நஹி சௌகுனா ஹோ ஜாயே யா ஆதா ஹி ரஹே மேரி பலாசி. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை டபுள் ஆக்குவேன், 4 ஆக்குவேன், இல்லை பேஸை வந்து அப்படியே கூட வச்சிருவேன், அதான் ஹாஃபாக கூட ஆக்குவேன். லேக்கின் பரீட்சாமே பாஸ் ஹோனா ஹே, ஆனால் பரீட்சாவில் பாஸ் ஆகணும் அப்படின்னா
तो यह सब कुराफाद याद करनी पड़ेगी. ஆனா இது எல்லாமே நான் என்ன பண்ணணும், இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி படே பாய் சாஹப் இப்போ அவருடைய கிளாஸ்ல இருக்கிற, அதாவது அந்த கிரேட்ல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை பத்தி சொல்றாரு. நெக்ஸ்ட் கஹதியா சமைக்கி பாபந்தி. சமைக்கி பாபந்தினா பங்க்சுவாலிட்டியை பத்தி சொல்றாங்க. ஸோ டைமுடைய ரெஸ்ட்ரிக்ஷன், டைம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. கஹதியா சமைக்கி பாபந்தி பர் ஏக்க நிபந்த் லிக்கோ. ஸோ ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க, பங்க்சுவாலிட்டியை பற்றி ஒரு நிபந்த் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஜோ 4 பன்னே சே கம் நா ஹோ. ஆனால் என்ன எழுத சொல்கிறாங்க, 4 பேஜஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப் ஆப் காப்பி சாம்னே கோலே கலம் ஹாத் மே லியே உஸ்கே நாம் கோ ரோயே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டை பக்கத்தில் வச்சுக்குவோம், கையில் பென் எடுத்துக்குவோம், அந்த சமைக்கி பாபந்தி அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். கோ நஹி जानता कि समय की पाबंदी बहुत अच्छी बात है. யாருக்கு தான் தெரியாது समय की पाबंदी, அதாவது பங்க்சுவாலிட்டின்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது யாருக்கு தான் தெரியாது. इससे आदमी के जीवन में संयम आ जाता. ஸோ யாருக்கு தான் தெரியாது பங்க்சுவாலிட்டி அப்படின்றது நல்ல விஷயம். इससे आदमी के जीवन में संयम आ जाता है. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்து நிறைய மாறுதல் வரும், மாடரேஷன் வரும். दूसरों का उस पर स्नेह होने लगता है. ஸோ ஒரு மனுஷங்க வந்து பங்க்சுவலாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு அவன் மேலே வந்து ரொம்ப லவ் வரும். உஸ்கே கரோப்தார் மே உன்னதி ஹோத்தி ஹை. அதே மாதிரி பங்க்சுவலாக இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிஸ்னஸில் நல்ல பெரிய இடத்த வந்து பிடிப்பாங்க. லேக்கின் இஸ் ஜராசி பாத் பர் 4 பன்னே கைசே லிखे. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்தை 4 பக்கம் நான் எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. जो बात एक वाक्य में कही जा सके उसे 4 पन्ने में लिखने की जरूरत. ஒரு விஷயத்தை ஒரே வாக்கியத்துல சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்தை 4 பன்னே எழுதுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு. मैं तो इसे ஹிமாக்கத் கஹதா ஹூ. ஸோ அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து ஒரு ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்றேன். எப்படி நீங்க சொல்வீங்களா இதை நான் படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் படே பாய் சாஹபும் சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ஃபூலிஷ்னஸ் நினைக்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தை பத்தி 4 பக்கம் நான் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கிறாரு. எஹுத்தோ சமைக்கி கிஃபாயத் நஹி பல்கி உஸ்கி துர்பயோக் ஹை. ஸோ சமைக்கு கிஃபாயத் பத்தி எங்களை எழுத சொல்றாங்க, ஆனா எங்களை 4 பேஜ் எழுத சொல்றது என்னது, சமைக்கு கிஃபாயத் நஹி, சமையை சேவ் பண்றது கிடையாது, அதுக்கு பதிலா உஸ்கா துர்பயோக் है, சமயத்தை நானுங்க வேஸ்ட் பண்ற மாதிரி कि व्यर्थ में किसी बात को टूस दिया जाए. सो वेस्टाவே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் எழுதிட்டே இருக்கேன். हम चाहते हैं आदमी को जो कुछ कहना हो चटपट कह दे और अपनी राह ले. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சட்பட்டுன்னு சொல்லிடணும், அதே மாதிரி நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதை பற்றி 4 பக்கம் ஏன் எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மகர் நஹி ஆப்கோ 4 பன்னே ரக்னே படேகே, चाहे जैसे लिखिए और पन्ने भी पूरे फुल स्केप आकार के. मगर नहीं, आना அந்த மாதிரி கிடையாது. இந்த விஷயத்தை, அதாவது படிப்பு விஷயத்துல வந்து 4 பன்னே ரக்னே படேகே, 4 பேஜ் வந்து நான் 4 பக்கம் எழுத வேண்டி இருக்கு. சாஹே ஜெய்சே லிக்கியா ஒரு பன்னே பி பூரி ஃபுல் ஸ்கேப் ஆக்கர்க்கே, எப்படி வேணா எழுதணும், ஆனா அந்த பன்னே 4 பேஜஸ் எப்படி இருக்கும், ஃபுல் ஸ்கேப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்ரோம் பர் அத்தியாச்சார் நஹி तो और क्या है. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து அத்தியாச்சார், டார்ச்சர் இல்லாம வேற என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படிக்க சொல்றது, இந்த மாதிரி எழுத சொல்றது வந்து டார்ச்சர் அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாரு. அனர்த் தோ யஹ் ஹே கி கஹா ஜாதா ஹே சங்ஷேப் மே லிக்கோ. அனர்த், ஸோ இவ்வளோ சொல்றாங்க, 4 பேஜஸ் எழுத சொல்றாங்க, ஆனா அனர்த்னா பிளஸ் அர்த், அர்த்தம் இல்லாத விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சங்ஷேப் மே லிக்கோ, பிரீஃபா எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க கொடுத்துடுறாங்க. 4 பேஜுக்கு எழுதும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. समय की पाबंदी पर संक्षेप में एक निबंध लिखो जो 4 पन्ने से कम ना हो. ठीक. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமைக்கு பாபந்தி பங்க்சுவாலிட்டி பத்தி பிரீஃபா ஒரு நிபந்தி எழுது, ஆனா 4 பக்கத்துக்கு குறையாம எழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி அவர் சொல்றாரு. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம்ல वेस्ट அப்படின்ற மாதிரி தான் படே பாய் சாஹப் சொல்றாரு. संक्षेप में तो 4 पन्ने हुए नहीं, शायद 100 पन्ने लिखवा थे. சங்ஷேப் மே, அதாவது பிரீஃபா வந்து 4 பக்கமும் எழுத வைப்பாங்க, மேபி அவங்க வந்து 100 இல்ல 200 பக்கம் கூட எழுத வைப்பாங்க, ஆனா சங்ஷேப்னு மட்டும் பேர் கொடுத்துருவாங்க. தேஸ் பி தௌடியே और धीरे धीरे भी. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபாஸ்டா தான் ஓடணும், ஆனா ஸ்லோவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஹே உல்டி பாத் है या नहीं, இது உல்டி பாத் தானே, இது வந்து ஆப்போசிட்டா கான்ட்ரோவர்ஷியலா சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொல்றாங்க. बालक भी इतनी सी बात समझ सकते हैं लेकिन इन अध्यापकों को इतनी तमीज भी नहीं.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க, சின்ன விஷயத்தை தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட இந்த அத்தியாபக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பாலக் भी इतनी सी बात समझ सकता है लेकिन इन अध्यापकों को इतनी तमीज भी नहीं, அவங்களுக்கு மேனர்ஸே கிடையாது. उस पर தாவா है कि हम अध्यापक है. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கிளைம் என்ன, அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் அப்படி தான் சொல்கிறோன்றது அவங்களுடைய கிளைம். மேரே தர்ஜே மே आओगे लाला तो ये सारे पापड़ भेलने पड़ेंगे और तब आधे दाल का भाव मालूम होगा. ஸோ இப்போ படே பாய் சாஹப் அவங்க தம்பிட்ட சொல்றாரு, மேரே தர்ஜே மே ஆவேகே லாலா, லாலானா செல்லம்மா சொல்ற மாதிரி, என்னோட கிளாஸ்க்கு வருவல அப்போ உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். तो ये सारे पापड़ बेलने पड़ेगा அப்படின்னா முசீபத்தோं का सामना पड़ना அர்த்தம். இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதான் பாப்பட் பேல்னா படேகான்ற மீனிங். மேரே दर्जे में आओगे लाला तो ये सारे पापड़ बेलने पड़ेंगे और तब आधे दाल का भाव मालूम होगा. आठे दाल का भाव அப்படின்னா சச்சாயி का पता लगानाன்னு அர்த்தம். ஸோ உண்மை என்னன்னு உனக்கு தெரியும், என்னோட கிளாஸ்ல வரும்போது தான் இந்த விஷயம் எல்லாம் என்னன்றது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பி கிட்ட சொல்றாரு. इस दर्जे में अव्वल आ गए हो तो जमीन पर पाव नहीं रखते. ஸோ இந்த கிளாஸ்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுக்கே நீ ஜமீன்ல ஃப்ளோர்ல கால் வைக்காம இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. इसलिए मेरा कहना मानिए, அதனால நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. लाख फेल हो गया हूँ लेकिन तुमसे बड़ा हूँ, संसार का मुझे तुमसे कहीं ज्यादा अनुभव है. ஸோ लाख फेल हो गया हूँ, நான் நிறைய ஃபெயில் ஆயிருக்கேன், ஆனாலும் நான் வந்து உன்னோட பெரியவன். संसार का मुझे तुमसे कहीं ज्यादा अनुभव है, இந்த உலகத்தை பத்தின அனுபவம் உன்னை விட எனக்கு தான் நிறைய இருக்கு. जो कुछ कहता हूँ उसे गिरह बांधिए नहीं पछताइएगा. गिरह बांधिए அப்படின்னா என்ன மீனிங்னா अच्छी तरह समझना அர்த்தம். ஸோ நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை நல்லா புரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ வந்து நஹி பச்தாயியேகா, அப்பதான் நீ ரெக்ரெட் பண்ண மாட்ட, பின்னாடி ஃபீல் பண்ண மாட்ட, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி बड़े भाई साहब छोटे भाई கிட்ட சொல்றாரு. स्कूल का समय निकटता नहीं, ईश्वर जाने यह उपदेश माला कब समाप्त होती. இப்ப छोटे भाई என்ன சொல்றார் பாருங்க, ஸ்கூல் கா சமய நிக்கட்தா, இப்ப ஸ்கூல் டைம் கிட்ட வந்துருச்சு, இல்ல அப்படின்னா ஈஸ்வர் ஜானே, கடவுளுக்கு தான் தெரியும் இந்த உபதேஷ், அதாவது அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு அந்த உபதேஷ் மாலா, அதை ஒரு மாலாவா கன்சிடர் பண்றாரு. உபதேஷ் மாலா கப் சமாப்த் ஹோதி, இது எப்ப முடியும்னே தெரியாது, நல்ல வேளை ஸ்கூலோட டைம் கிட்ட வந்துருச்சு. போஜன் ஆஜ் முஜே நிஸ்வாத் சா லஹ் ரஹா தா, இன்னைக்கு எனக்கு அந்த ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ அட்வைஸ் கேட்டார் இல்லையா, அதனால அந்த ஃபுட் வந்து அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா நிஸ்வாத், टेस्टलेसा இருந்ததா. जब पास होने पर यह तिरस्कार हो रहा है तो फेल हो जाने पर तो शायद प्राण ही ले लिया जाए. और என்ன சொல்றார் அப்படின்னா, நான் பாஸ் ஆனதுக்கே இவ்வளோ திரஸ்கார், இவ்வளோ கர்ஸ், இவ்வளோ திட்டு நான் வாங்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிருந்தா ஷாயத் மேபி என்னுடைய பிரான், என்னோட உயிரையே கூட எடுத்திருப்பாரு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாயி சாஹிப் ने अपने दर्जे की पढ़ाई का जो भयंकर चित्र खींचा था उसने मुझे भयभीत कर दिया. பாயி சாஹிப் அவங்க கிளாஸ்னுடைய படிப்பை பத்தி எவ்வளோ ஒரு பயங்கர சித்திர, ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷன் கொடுத்தாரு இல்லையா, சாரி ஒரு டயக்ராமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், அதான் சித்திர கொடுத்தாரு இல்லையா, அதை கேட்கும் போது பயபித் கருது, எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. ஸ்கூல் छोड़कर घर नहीं भागा यही ताजुब है. ஸ்கூலை விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போகாம இருக்கேன்னு அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸா, ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. लेकिन इतने तिरस्कार पर भी पुस्तकों में मेरी अरुचि जो की त्यों बनी रही. இவ்வளோ திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கூட எனக்கு புக்ஸ் மேல இருக்கிற அந்த அருச்சி, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத அந்த விஷயம் வந்து இருந்துட்டே தான், அந்த ஜோக்கி தியோ பனி ரஹி, எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருந்ததுன்னு சொல்றாரு. கேல் கூத் கா கோயி அவசர் ஹாத் சே நா ஜானே தேதா. கேல் கூத் கா கோயி அவசர், அதாவது இந்த விளையாட்டை விடுற மாதிரியான விஷயத்த நான் என் கையிலேருந்து விடவே இல்லை. படுத்தாபி மகர் பஹுத் கம், படிக்கவும் செய்கிறேன் பட் ரொம்ப கம்மியாக தான் நான் படிப்பேன். பஸ் இத்தனா கி ரோஸ் டாஸ்க் பூரா ஹோ ஜாயே और दर्जे में जलील ना होना पड़ा. ஸோ எப்படி படிப்பாருன்னா, டெய்லி டாஸ்க் அப்படின்னா ஹோம்ஒர்க்ஸை மீன் பண்ண, டெய்லி டாஸ்க் முடிச்சிருவேன், கிளாஸ்ல ஷேம ஆகாத அளவுக்கு நான் படிப்பேன், அவ்வளோதான் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. अपने ऊपर जो विश्वास पैदा हुआ था वह फिर लुप्त हो गया और फिर चोरों का सा जीवन कटने लगा. ஸோ ஏன் மேலே என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டார்ல, அப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தது. अपने ऊपर जो विश्वास पैदा हुआ था
वह फिर लुप्त हो गया. அது திரும்பவும் இந்த பாய் சாஹிபினுடைய அட்வைஸ்ல எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. லுப்த் हो गया, வேனிஷ் ஆயிடுச்சு. फिर चोरों का सा जीवन कटने लगा. திரும்பவும் என்னோட லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா चोरों का सा जीवन. முஹாவரையோட மீனிங் வந்து சுப்கர் ரஹ்னா, அதாவது அமைதியா சைலண்டா பாய் சாஹிப்க்கு தெரியாம ஒரு விஷயத்தையும் பண்றாரு இல்லையா, அதே மாதிரி லைஃப் வந்து எனக்கு திரும்பவும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ பார்ட் 3ல என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.